ஹலோ வியூவர்ஸ், குயிக்கான ஈஸியான சவுத் இந்தியன் பீனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பீனட் பட்டர்லேருந்து இந்த பீனட் சட்னியை பண்ண போகிறேன். 2 பல்லு கார்லிக், 3 வரமிளகா நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மார்பிள் சைஸ் புளி ஆட் பண்ணிப்போம். 3 வரமிளகாக்கு 3 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகா நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நல்லா தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக சால்ட் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா பீனட் பட்டர்லேயே சால்ட் இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை ஆட் பண்ணி தாளிப்பு கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஈஸியான க்ரீமியான பீனட் பட்டர் சட்னி ரெடி. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோவும் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.